பாஸ் சார், நீங்கள் கேட்ட ஃப்ளாட் இதுதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே பாஸ். அவர் லிஃப்ட் கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு லாபம் 10 ரூபா. என்ன பேப்பர் இது? சாரி பாஸ், பர்ஸில் காசுலாம் வைக்கிறது இல்லை. அட பாவீங்களா, ஏடிஎம் கூட வச்சுக்க மாட்டீங்க. வேற என்னமோ எழுதிருக்கு. ஏடிஎம் கார்டு என்னோட ஷர்ட் பாக்கெட்டில் இருக்கு. சுத்தம் இவன் எனக்கு மேலே இருப்பான் போல் இருக்கு. சரி, வந்த வரைக்கும் லாபம். நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்டா. எப்போ வந்த ஜெயில இருந்து? இவன் வேற நேத்தான் வந்த. அப்பா எங்க? டேய் எங்கடா பசங்க? சொல்றேன்டா. டேய் சொல்றா. வாடா சொல்றேன், வா. ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணிட்டீங்களாடா? இன்னும் இல்ல. அப்போ பணத்துக்கு என்னடா பண்ண போறீங்க? திருட போறேன். டேய் நேத்துல இதே சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதியா? திருடுறது என்ன ஈஸியா? எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்போ கஷ்டம் இல்லைன்னா திருடுவீங்களா? உலகே தான் மச்சி கஷ்டம், திருடுறதுல இல்லை. அது சரி, குரங்க கூப்பிட்டு அப்பத்து பிரிக்க சொன்ன கதையா இருக்கு. டேய் எது சொன்னாலும் சத்தமா சொல்றா. இதெல்லாம் வேணாண்டா. ஏய் ஆமாண்டா. ஏய் அடிச்சான்ல, திருப்பி அடிக்க வேணாம். அதுக்கு அவன் அடி, அவன் பணத்தை அடிக்கிறேங்கிற. சிந்திச்சு செயல்படுறவன் தாண்டா ஒரு புத்திசாலி. அவன் அடிச்சா அதோட மறந்துடுவான். ஆனா அவன் காசு அடிச்சா அப்பாவோட ஆபரேஷனுக்கு அது ஆகும். கரெக்டா மச்சான், நமக்கு எது தேவையோ அதானடா அடிக்க முடியும். மணி உன் கூட நான் இருக்கேன், நீ என்னடா? நானும் தான் மச்சான், 2ல் 1 பார்த்துலாம். நீ? நான் என்னடா சொல்றது, எங்க அப்பா எனக்கு முக்கியம்தான், அதே மாதிரி நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. அந்த பேக் கொண்டு போய் மேலே வச்சுட்டு வா. ஒரு பேக்ல பணம் இருக்கு தெரியும், இன்னொரு பேக்ல என்ன இருக்கு பாப்போம். நம்ம பேஸோட தானே. காசு துட்டு மணி மணி பிளான் பண்ணுவோம். என்னடா பண்றீங்க? லெட்டர் வந்திருக்குன்னு பாக்குறோம். லெட்டர்ஸ் சரி பாருங்க. நந்தா உள்ள போ. எப்படியாவது அவங்ககிட்ட பேச்சை கொடுத்து அவங்க வீட்டு சாவி யூஸ் பண்ணு, புரியுதா? ஏன் நான் தான் போகணுமா? நீங்களாம் போக மாட்டீங்க? டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். சரி இதை கையில வச்சுக்க, பார்த்து. ஏய் எப்படிரா? ஐயோ டேய் போடா, ரொம்ப பயமா இருக்கு மச்சான். பயப்படாதடா, சொல்றத கவனமா கேளு. என் செல்லுக்கு ஃபோன் பண்ணி காலை கட் பண்ணாம அப்படி பாக்கெட்ல போய் அந்த ஆள் வந்து கதவை திறப்பான். நீ சார்னு சொன்னதும் நாங்க உனக்கு சாவி எடுக்க ஈஸியான வழி பண்றோம். சரி கிளம்பு. மாட்டிக்காதரா. மாட்டினா படுக்க வச்சு அயன் பண்ண போறது என்னதானே? அவன் கால் தான்டா. பேசு பேசு.
மச்சான் வந்துட்டேன்டா, இந்த பெல் அடிக்க போகிறேன். சரி. என்ன நந்தா, சார், ஏய், சீக்கிரம் வா வா வா. நீ ஹாஸ்பிட்டல் போல? ஹாஸ்பிட்டல் போகணும் சார், துணி கொடுத்துட்டு. சரி சரி, பார்த்துக்கோ. தேங்க்ஸ் சார். ஐயோ ஃபோனு. ஹலோ. ஏய், இப்படிச்சா கரெக்டா இருக்கும்டா. வா வா வா. வாடா. சார், என்னடா அவன் மறுபடியும் சார்னு சொல்றான்? என்ன துணி. லூசடாமா? உள்ளவா? இப்போ முதல்ல அவன் கிட்ட பேசலையா? வெயிட் பண்ணு, இதோ வரேன். என்ன ஃபோன் சார். தெரியும், எங்களுக்கும் காது கேட்கும். என்ன அது, ஃபோன் பண்ணின்னே இருக்காரு, உசுரை வாங்குறாரு. தான் கொடுக்க போகிறோமே. அண்ணே, நானே பண்ணலாம்னு நினச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன ஒன்றும் இல்லை சார். ஏதாவது சத்தம் கேட்டுதா? ஆமாம் சார், பால்கனி. ஆ, நான் பார்த்துக்கிறேன். 9 மணிக்கு பாஸ் வெளில போறாரு. அந்த கேப்ல நம்ம வழக்கமா பார்க்குற இடத்துல பார்ப்போம். கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துட்றேண்ணே, நம்புண்ணே. டேய், உட்கார்றா. கன்ஃபார்மா வந்துடுறேண்ணே. சரிண்ணா. எவ்வளோ ஆச்சுப்பா? 30 ரூபா சார். இந்தா. சரி, இன்னும் 10 ரூபா. என்னப்பா? 10 ரூபா. 2 நாள் டைம் கொடு, தரேன். குமார். வரேன் பாஸ். பாஸ், நான் ஒரு நிமிஷம் பாஸ். எனக்கு பாஸ், எனக்கு வயறு கடமுடாங்குது பாஸ். அதானே? பாஸ், எப்படி பாஸ்? நான் சொல்லாமலே நீங்க இந்த இழவை தானே ரெகுலரா கூட்டிட்டு இருக்க. வித்தியாசமா ஏதாவது பண்ணா சொல்லலாம். அதாவது நான் போவேன், பருதுன்னுவேன். போகும்போதுதான் வருமான்னு நான் கேட்பேன். வரும்போதுதான் பாஸ் போனோம் அப்படின்னு லாஜிக்கா கவுண்டர் வேற நீ அடிப்ப. இந்த கூத்தான் தெரியுமே. அதாவது ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? பாஸ். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அப்படியா பாஸ்? ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த பழமொழியே வேற. குமார் வரும் பின்னே, நாத்தம் வரும் முன்னே. போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா. வரைக்கும் கார் கிட்ட தான் நிக்கணும். இங்கே அங்க நவரக்கூடாது. என்ன? ஓகே பாஸ், நான் வெயிட் பண்றேன். டேய் போறானுங்க. டேய், நாங்க உள்ள போறோம். யாரா வந்தா ஃபோன் பண்ணு. பாத்துறா. காவலா நீ? காவலா இருக்கியாடா? யாருகிட்ட? யாருகிட்ட விளையாட்டு?
புரிஞ்சுதா? சாவிடா. டே நந்தா, மேலே வந்து பார்த்தோம், பக்கத்து வீட்டில் ஏதோ பார்ட்டி நடக்குதுடா. உள்ளே போக முடியல, அதனால மாடிக்கு வந்துட்டோம். நாங்கள் எப்படியாவது உள்ளே போயிடுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவனுக்கு வந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? நான் இங்க பார்த்துட்டு தானே இருக்கேன். அவங்க வந்த உடனே கால் பண்றேன். நீங்க பாத்துறா. ம். போயிட்டாங்களா? சரி, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா வணக்கண்ணா. என்னண்ணே கோவமாண்ணே லேட்டாக வந்ததுக்கு? என்ன இந்த முட்டு சந்திலையும் மூத்திர சந்திலையும் ஒற்ற தூரல்ல நிக்க வச்சுட்டு எனக்கு வணக்கம் பண்ண வரியா நீ? என்னண்ணே நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா உட்காந்து பேச முடியும்ண்ணே. ஒரே டிச் அடிச்சுன்னு வச்சுக்கோ, மண்டகண்டெல்லாம் பேந்துரும். நம்மள மாதிரி ஊன் கூட என்ன சேர்க்கறியா? நான் ஒரு புரோக்கர், ஏங்கிட்டே வா. சரிண்ணே, ஒத்துக்கிறேன். நீ புரோக்கர் தான், நான் இல்லைன்னா சொன்னேன். தேவையில்லாத நானே புரோக்கர் அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஒரு நிமிஷம். கிடைக்கல, சரக்கு இல்லன்னு தானே சொல்ல போற. அப்புறம் எந்த இதுக்குடா கையை விட்டு தேடிந்த? அண்ணே கடைசியா லாஸ்டா ஃபைனலா ஒரு 2 நாள் மட்டும் கொடுங்கண்ணே. யாங்கிட்ட விட்டா காட்டுற எடா போன. ரொம்ப பேட் பாயா இருக்கண்ணே. உங்ககிட்ட எல்லாம் ஸ்வீட் பாயா நடந்துக்க முடியாது. எடா பைய எடே. ஜஸ்ட் 2 days கேட்டதுக்கு 200 அடி அடிச்சிட்டீங்களே. 2000 days கொடுத்தாலும் உன்னால சரக்கு எனக்கு கொடுக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். பாக்கெட்ல தானே வச்சேன். இந்த காட்டு பூச்சிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கால் கடுக்க நின்னதுதான் மிச்சமாச்சு. டார்ச்சர் கொடுறா. டேய் இருடா, இங்க ரூம் இருக்கு. கக்கூஸ்ரா. டேய் இவனுங்களாம் எங்கே ஒழிச்சு வைப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாத மச்சான். கொஞ்சம் இரு, நான் பார்த்துட்டு வரேன். என்னடா காலியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல ரூம்ல. இது லாக் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இதுக்குள்ளதான் இருக்கணும். இப்போ சாவி எங்கடா வச்சிருப்பானுங்க? தேடலாம். கிடைச்சிருச்சுடா. சீக்கிரமாடா. டேய் என்னடா இத்தனை சாவி இருக்கு? அவனுக்கு வந்துட்டானுங்கடா. என்னது? டேய் சீக்கிரம் வெளியே வாங்கடா. வந்துட்டானுங்களா? சரி போய் வரோம். டேய் வாடா. இது முடிஞ்சிச்சு. டேய் வாடா. முடிஞ்சிச்சுடா. ஒரே வாடா. டேய் வாடா. டேய் சொல்லி வாடா. டேய் வாடா. வாடங்கறல. என்ன கேளு. இருடா. வாடா முதல்ல. போடா மச்சான். நீ போ, நான் வரேன். டேய் என்னடா ஒரு மாதிரி பாக்குறாங்க எல்லாரும். பலூன் நல்லா இருக்குல்ல, நைஸ் கலர். கதபத்தரடா. ஐயோ கதவு திறந்து இருக்கு.
அவசரத்துல போட்டாம போயிட்டணும். பாஸுக்கு தெரிஞ்ச காலி. குமாரு எப்படியாவது சமாளி. அடடா. வாங்க பாஸ். ஓ, இங்கதான் விட்டோமா? இவனுங்க பாக்குறதுக்குள்ள எடுத்து ஜோப்பில் வச்சிடணும். என்ன இது இங்க இருக்கு? ஓ உள்ள எடுத்து போய் வச்சிடலாம். டேய் பாஸ் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி திடீர்னு வந்து ஷாக் கொடுக்காத பாஸ் ஐடி ஓகே பாஸ். மண்டை ஓட்ட முடிஞ்சிச்சு. ஏ மாடு, ஏய் குமார், ஏய் பாஸ் பார்க்கும்போது எதை வேலை செய்யலாம். சும்மா வாங்க பாஸ், வாங்க பாஸ், உட்காந்து பாஸ். சம்திங் ராங். என்னமோ நடக்குது. கைய பிடிங்கடா. டேய் பாஸ். எப்படி வந்து உட்காரு. சரி பாஸ். யாரா இருக்கும்? ஏன் கரெக்டா நம்ம மேல வரும்போது எல்லாரும் கதவு திறந்து நம்மள ஒரு மாதிரியா பார்த்தாங்க? இன்னும் புரியலையா பாஸ்? எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரே டைம்ல கதவு திறக்கறாங்கன்னா கண்டிப்பா நம்ம வர்றது தெரிஞ்சுதான். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா கதவை தட்டினவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாஸ். கதவை தட்டினவங்களா? ஆமா பாஸ், கண்டிப்பா அது அந்த பசங்க தான். பசங்களா? இருக்காங்க பாஸ், சில ஆர்வ கோளாறு பசங்க. நம்ம வரத பார்த்துட்டு எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி இந்த வேலை செஞ்சிருக்காங்க பாஸ். நம்ம மேலேயே தெரியல பாஸ், எந்த நேரமும் நம்மளையே கண்காணிச்சுன்னு இருப்பாங்க. மெயினா அந்த மணியா? அதான் பாஸ், பேப்பர் போடுற பையன். நான் அவனை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பாஸ். பரவாயில்ல குமார், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கு. டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். சரிங்க பாஸ். குமார், எதை வச்சு அந்த பசங்க சொன்ன? கைரேகை வச்சு சொன்னேன். பட ஐயே யாருக்கு தெரியும்? நான் பண்ணா தானே பிரச்சனை. அதே பாஸ் இறங்கிட்டா பிரச்சனையே கிடையாது. குமாரே வேணாம், அந்த பசங்கிட்ட பிரச்சனை வேணாம். ஐயா வாய மூடு. என்னதான் ஆச்சு? டேய் யாராச்சும் பார்த்தாங்களாடா? தெரியல. என்னடா அவன் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்கான்? டேய் வேற எப்படி சொல்லுங்கிறான்? டேய் என்னடா பண்ண? நான் என்னடா பண்ண? என்ன பண்ணி? ஏய் அவனுங்க வந்துட்டாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு காலில் வாங்காம அப்படியே நின்றுட்டு இருக்க. மாட்டினா எவ்வளவு பெரிய அசிங்கம். அடுத்தவன் காசு ஆட்டே போகணும்னு நினைச்சா அதுல அசிங்கத்தெல்லாம் பார்க்க கூடாது மச்சி. ஆட்டையை போடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம், ஆனா மாற்ற மாதிரி இல்ல. அதை நீ தெரிஞ்சுக்கடா. நிறுத்துடா. டேய் கத்தாதீங்க. டேய் உங்க சண்டை அப்புறமா வச்சுக்கங்கடா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அதை சொல்லுங்கடா. உங்களை யாராச்சும் பார்த்தாங்களா இல்லையா அதை சொல்லுங்கடா. அது விடிஞ்சாதான் தெரியும். ஐயோ இந்த ஆள் என் இப்போ லைனில் வரான். அப்படியா சார்? சொல்லுங்கள் சார். சார் சரிங்க சார், நான் உடனே கிளம்புறேன் சார். போயிட்டு உடனே ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே சார். இருக்கிற வேலை பத்தாதுன்னு இந்த ஆள் வேற. யோ வண்டி அடியா வாங்க. டேய் நீங்க போங்க, அப்பா ஏதாவது சொல்றாரான்னு பார்ப்போம். ஏய் வாங்கடா போலாம். போங்க போங்க, நான் வரேன் போங்க. பாப்பா ஆதி, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? அவர் ஆபரேஷனே வேணாங்கிறாருப்பா. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, அதுக்குன்னு விட்டுற முடியுமா என்ன? டேய் ஆதி இங்க வாடா. இதோ வரேன் சார். சார் நேற்று ராத்திரி எங்கடா போயிருந்த? இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியாது சார், அப்பா கூட ஹாஸ்பிட்டல் இருந்தேன். என்னாச்சு சார்? உன் கூட வச்சுட்டு இருப்பாங்களா பசங்க, அவங்க எங்க? உங்க அப்பா கூட இருக்க சொல்ல வேண்டியதானே? ஏன் ஒரு அவசரம் இருக்க மாட்டானுங்களா? என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க எல்லாரும் எங்கேயே சுத்திட்டு இருப்பானுங்களே. சரி அதை விடு. நேற்று ராத்திரி யாரோ 2 பேர் பிளாட்டுக்குள்ள வந்து எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிருக்காங்களாம். யாரு என்னன்னே தெரியல. என்னவா ஆதி, கொஞ்சம் சீரியஸா இரு. உங்க அப்பா இல்லைன்னா நீயாவது கொஞ்சம் வந்து பாத்துக்க. உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். சார் நானே பாத்துக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி போ. சரிங்க சார். என்னடா அப்படி பேசுறாரு? கிடக்குறாரு விடுற.
பிரச்சனை ஒன்றும் நடக்கலாம்னு நினைக்கிறேன்டா. நாம சேஃப் தான். டேய் சேஃப் தான். எனக்கு இன்னமும் பயமா இருக்குடா. இதெல்லாம் வேணாம்டா மச்சான். நம்ம டேய் ஒருத்தன்டா. விடுறா, அதை பத்தி அப்புறம் பேசலாம். யோ சார் கூப்பிடுறாரு. இன்னி வா. உன்னதான் வாயா. வணக்கம்யா. ஆ இப்போதைக்கு இதையா சொன்ன மாதிரி சேஃப் தான். நந்தா, நாளுக்கு வேற வேலையே இல்லடா. டேய் நந்தா. டேய் போடா, கூப்பிடுறாருல. போய் பேசிட்டு முக்கியமான போடா. மேட்டர் பேசும்போது தான் முக்கின் வந்துருக்கு. போலீஸ் போலீஸ் வந்திருக்காங்கடா. போலீஸா? ஆமாடா. டேய் இங்க கும்பலா என்னடா தேவையில்லாம விசாரிப்பாங்க. கிளம்பி மாடி போலாம் வா. சரி மச்சான் வா போலாம். வாடா. பயமா இருக்குடா. நம்ம மொத்தம் நேரம் கழித்து போடா. பின்னாடி பாருங்கடா. யாரும் இல்லை பாஸ். என் முன்னாடி இருக்கிற அவங்க பின்னாடி பாருங்க. பாஸ் போலீஸ் பாஸ். பேனிக் ஆகாதீங்க. ஐயோ பாஸ் பாத்தீங்களா? போலீஸ் பாஸ். பேனிக் ஆகாதன்னா பதட்டப்படாம இருக்கணும்னு சொன்னேன். சரி பாஸ். கேஷுவலா இரு. சரி பாஸ். எங்க என்ன பார்த்து சரி. What a shame, Babu, shame. ஒரு ரூபாய் கொடுத்தா 1 கோடிக்கு நடிக்க கூடாதுடா மொட்டை. சிரிக்காத மாட்டிப்ப. ஓகே ஐடி ஓகே பாஸ். ஓங்கி அடிச்சா செத்துடுவேன். பாஸ் நீங்க முன்னாடி போங்க பாஸ். நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி பாஸ். தப்பு டைமிங் ஃபாலோ பண்ணிக்கிட்டு. டோன்ட் பேனிக் பாஸ். கூல் கூல். போயிடுங்க. சாரி பாஸ். கிளம்பிடு சார். சாரி பாஸ். சாரி. சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க வேண்டியதா இருக்கு. டேய் வாடா. டேய் வாங்கடா. டேய் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போடா. போடா. டேய் பயமா இருக்குடா. இதெல்லாம் வேணாம்டா. டேய் வாய் வச்சிட்டு சும்மா இருடா. வா. டேய் டேய் குமார் மொட்டை மாடு இப்ப மேல பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. கேட்டா ப்ராஜெக்ட் ஒர்க்னு சொல்லுங்க. சரி சரி அதுக்கு மேல கேட்டா நான் பாத்துக்கிறேன். சரிங்க பாஸ். மாடு பாஸ். கீழே போய் யாரு என்னதுன்னு டீட்டெயிலா சரி விசாரிச்சுட்டு சரி வா. பாஸ். ஐடி ஓகே பாஸ். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஐடி ஓகே சொன்னேன்? ஒரு கேப் இருந்தது, அதை ஃபுல் பண்ணலாம்னு தான் பார்த்தேன். கேப் இருந்தா ஃபில் அப் பண்ணுவியா? உன்னெல்லாம் பட்ஜெட் காரணத்தால வச்சிட்டு இருக்கேன் புரியுதா? இல்லைன்னா இன்னைக்கு கொசு மருந்து வச்சு சாவச்சிட்டு இருப்பேன். டேய் வேணாம்டா சொன்னா யாருமே கேக்குறது இல்லடா நீங்க. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. நீ மூடு. அட வா பாண்டி. உட்காரு. அப்புறம் என்ன திடீர்னு? என்ன பண்றது, எல்லா நியூஸுமே திடீர்னு தானே வருது. என்ன விஷயம்? ஏஎஸ்சி திடீர்னு ஃபோன் பண்ணாரு. அதான் ஒரு ரெட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். பாஸ் மிஸ்டேக்கான கேட்டேன் பாஸ். நம்ம அபார்ட்மெண்ட்லயே ஒரு போலீஸ் இருக்கான் பாஸ். இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா போலீஸ் நம்ம பிளாட்லயே இருக்கு. பாஸ் நம்ம வீட்டுக்கு தான் போலீஸ் வரலையே பாஸ். சூட்டோட சூடா அந்த பசங்களை முடிச்சிடலாம் பாஸ். போலீஸ் வாசமே உன் மேல படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உன்னை நான் முடிச்சிருவேன். போடுறோம் போக்கு. பார்த்து தோற மினிஸ்டர் மேட்டர்ல மாட்டி சஸ்பெண்ட்ல வேற இருக்க. ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. இன்னும் என்ன நடக்கணுங்கிற நீ? டேய் நாம தான் பண்ணோன்னு கண்டுபிடிக்கல. அப்புறம் என்ன? டேய் அதான் பார்த்தல போலீஸ. டேய் அவங்க வேலையா வந்தாங்க போயிட்டாங்க. நம்மள ஒன்றும் பண்ணல. ஓ பண்ணணும் வேற எதிர்பார்க்கிற நீ? உனக்கு வேணா ஜெயில் பழகி இருக்கலாம், எங்களுக்கு பழக்கம் இல்லடா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? டேய் என்னடா என் மேல மட்டும் தப்பு இருக்கிற மாதிரியே பேசுறான். டேய் நம்ம யாருக்கும் எந்த தப்பு நடந்துட கூடாதுதான்டா பேசுறேன். இதையா வேணாண்டா, இதெல்லாம் இத்தோட விட்டுலாம்டா. டேய் நான் அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்க. என்ன அது அப்பா ஆபரேஷன் பண்ண வேணாமா? வேணாண்டா இதையா வேணாம். மச்சான் அவன் ஏதோ பிரியாம பேசுறான்னா நீயும். ஆதி சொல்றதுதான் கரெக்ட். இனிமே இந்த விஷயத்துல விட்டுரு. டேய் பணம் வச்சு நம்ம எல்லாருக்கும் தேவையான பணம்டா. இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்டா. ஆமா நீ ஏன் சென்னைக்கு வந்த? வேலை விஷயமா வந்த வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் விட்டுரு. டேய்
சரி விட்டுறலாம். சரக்காச்சு அடிக்கலாம் மச்சி. அடிக்கலாம்டா. ம். சரி. பொதுவா குவார்டர்னா எவ்வளோ மச்சி? 250 ml மச்சி. ஆனால் நமக்கு 180 தானே. ஹாஃப்னா எவ்வளோ மச்சி? 500 ml மச்சி. ஆனால் நமக்கு 360 தானே. இப்படிதான்டா குறிகாரன் ஊரே ஏமாத்துச்சு. டே பிம்பிலிக்கு பிலாபி பிலாசபி சொல்லட்டா, போதை ஏறிட போதி மரம் நாங்கடா, 3க்கு போகதா ஃபுல் பாட்டில் ஏத்துடா, தாகன்னு வந்தாக்கா மில்லிய தேத்துடா, சாகாத நிம்மதி சாராய சங்கதி, ஃபியூஸ் இல்லா பல்புக்குள் வெளிச்சொந்தா ஏதடா, சூடான தந்தூரி சரக்கேத்தும் தந்தூரி, தப்பிச்ச பாய்க்கெல்லாம் பீர் கொஞ்சம் ஊத்துட, அவுன்ஸு போட்டா பவுன்ஸ் ஆகும் மனசு, ரவுண்டு ரவுண்டு பூலாக ரவுண்டு, லைட்டா போட்டா தாங்காது மனசு, ரவுண்டு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு. கட்டிங்கில் பயம் பயம் தொலைக்கணும், கை வச்சா பணம் பணம் குவியணும், கட்டிங்கில் பயம் பயம் தொலைக்கணும், கை வச்சா பணம் பணம் குவியணும், இந்த பணம் இல்லாட்டி போனா மனுஷன் மனுஷன் சத்தியமா செத்துட்டு வேண்டா, கிறுக்கா கிறுக்கா, உழைப்பால வரும் பணம் போதும் போதும், குவார்ட்டருக்கு முருகாய சேரும், கொலட்டாத கைய வச்சு பாப்போம் பாப்போம், கைய கட்டி காசு வந்து நிற்கும், காசு பணம் போது எதுக்கு, பாசம் மட்டும் போது நமக்கு, இருக்க இடம் உண்டு ஊரே எதுக்கு, போதும் போதும் இந்த சந்தோஷம், பிம்பிலிக்கு பிலாபி பிலாசபி சொல்லட்டா, போதை ஏறிட போதி மரம் நாங்கடா, 3க்கு போகதா ஃபுல் பாட்டில் ஏத்துடா, பாகன்னு வந்தாக்கா மில்லிய தேத்துடா, பிம்பிலிக்கு பிலாபி பிலாசபி சொல்லட்டா, போதை ஏறிட போதி மரம் நாங்கடா, 3க்கு போகதா ஃபுல் பாட்டில் ஏத்துடா, பாகன்னு வந்தாக்கா மில்லிய தேத்துடா. பிலேப்பியா என்ன இந்நேரத்தில் கால் பண்றான்? சொல்ற. சரி, வந்தது வேஸ்டா போவேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண. நாமளே இறந்து விடலாம். அண்ணே என்னண்ணே இங்க வந்துக்கிற, பிரச்சனை நடப்புதுண்ணே. ஏய், நான் இங்க வருவேன்னு எதிர்பார்க்கல, அப்படியே ஜோக் காட்டு ஓடிலான்னு பாத்தியா? எங்கடா சரக்கு? அண்ணே பிரச்சனை பண்ணா என்ன, ஒரு 2 நாள் டைம் கொடுண்ணே, நான் கொடுத்துட்றேண்ணே. 2 நாளா? ஏய், உனக்கு எத்தனை 2 நாள்ரா கொடுக்கறது? இந்த 2 நாள்ல கொடுக்கலன்னா உன்னை என்னடா பண்றது? இன்னும் ஒரு 2 நாள் கேட்பேண்ணே. இன்னும் 2 நாள் அப்படியே கடிச்சு தூப்பிடுவேன். இன்னும் 2 நாள்ல கொடுக்கலன்னு வச்சுக்க, அப்படியே அதுல சொறி விடுவேன். புரியுதா? யோங்குட்டியோ வித்த காட்டுறியோ? ஹேர் ஸ்டைல்ல கை விடாதுங்கண்ணே, எவ்வளவு வாட்டி சொன்ன, ஒரு 2 நாள் கொடுங்கண்ணே.
fine. You're fine. Okay. Yeah. No problem. No problem. Yeah. ஹாய் Hi. நேம் Son. ஃபாதர் சன் No. Kumaresan. ஒர்க்கிங் Yeah, working. IT. இன்கம் டேக்ஸ் No tax. இன்கம் டேக்ஸ் ஐல் கிவ் Work Goya. கோயாவா Working. Timing. Punctuality. Working Goya. ஸோ யூ ஆர் அ ட்ரக் டீலர் Yeah. மேக்கிங் லாட் ஆஃப் மணி Money. Everything pocket money. T-shirt 500 rupees. My dreaming 100 rupees. I'm educated family. எச்சக்கல ஃபேமிலி Yeah. கம்